ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரீடிங்கை இன்னைக்கு பார்ப்பாங்க. நீங்க இந்த வீடியோவை அட்ராக்ட் பண்ணல, கோயின்சிடென்ஷியலா ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்காது. இந்த உலகத்துல எவ்வளவு கோடி மக்கள் இருந்தாலும் கோடீஸ்வர யோகம், இந்த கோடீஸ்வர யோகம் எதுக்கெல்லாம் அப்படின்றத பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். அவங்க மட்டும்தான் இந்த ரீடிங்கை இப்போ பார்ப்பாங்க. தயாரா இருக்கீங்கன்னா, ஐ ஆம் அ மல்டிமில்லியனர், நான் ஒரு கோடீஸ்வரி, நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த ரீடிங்ல என்னெல்லாம் மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்க போறோம். முதல்லயே பாருங்க, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வெற்றி அப்படின்ற அந்த ஒரு வாகை சூடவா கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க குடும்பத்திலேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய போராட்டம் சந்திச்சவங்க நீங்களா தான் இருப்பீங்க. இந்த கார்டை பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு கோஇன்சிடென்ட்டா நீங்க இங்க வரல. இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரு மொமெண்டம், ஒரு மூவ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் யூ டிசர்வ் இட். இது உங்களுக்கு தேவை. இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்து இது உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வர மாதிரியும், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை தேடி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இதுக்கு நீ வேணும், இது நீ இருந்தாதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு உங்களை தேடி வரப்போறாங்க. எவ்வளவு சிறப்பா கார்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த நொடியில இருக்க உங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க. இன்னுமே உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமா, லுக் அட் தி பிக்கர் பிக்சர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிரம்மாண்டமா என்ன மாதிரிலாம் இந்த அக்ஷய திருத்தியில இருந்து உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு பாருங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான். நான் ஷஃபிள் பண்ணி வச்சிருந்தேன், பட் அடுத்தடுத்து இதே கார்ட்ஸ் வருது. நான் ஒன்று சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கோபதாகவங்கள் எல்லாமே நீங்க லைஃப்ல பார்த்துட்டீங்க. இன்னுமே ஒரு ரேஸ், நீயா நானா பாத்திரலாம் அப்படின்னு ஒரு ரேஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யூ ஆர் மென்ட் டு மேக் மணி. நீங்க பணம் சம்பாதிக்க போறீங்க. திருப்பியும் நான் சொல்றேன், யூ டிசர்வ் டு மேக் மணி, நாட் ஓன்லி மணி. ஐ டிசர்வ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பணத்தை பத்தி மட்டும் நம்ம பேசலங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அக்ஷய திருதியை வந்து எல்லாரும் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அக்ஷய பாத்திரத்துல சாப்பாடு அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுல எது போட்டாலும் நிறைவா இருக்கும். ஏன் அந்த பாத்திரத்துல நல்ல உறவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் நம்ம ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது? ஒரு சிறப்பான வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்னால, ஒரு மொமெண்டம் உங்களுக்காக கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த லெவல்ல இருந்து சூப்பரா மாறும். இன்னொன்னு, இந்த கார்டு வரும்போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, யூ வில் earn ரெஸ்பெக்ட். உங்களுக்கு நிறைய மதிப்பு, மரியாதை எல்லாமே. என்ன திடீர்னு நம்மள எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு நம்மளே யோசிக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இங்க இருந்து வர தொடங்கும். இந்த மாதிரி என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு லக்கியா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணனால உங்க வாழ்க்கையில நிறைய அபண்டன்ஸ் வரும். இந்த பிரபஞ்சம் அதுகிட்ட எனர்ஜி எல்லாம், பிரபஞ்சம் கிட்ட இருக்கிற எனர்ஜி எல்லாம் நமக்கு வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி. அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை நீங்க ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதை பார்க்கும்போது, நானும் இதெல்லாம் என் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்கேன், தவமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே ரொம்ப ப்ரொக்ரெசிவா, நேச்சுரலா, தானா இனிமே உங்களுக்கு அமைய போகுது. தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி தானாவே உங்களுக்கு அமைய போகுது. நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, கஷ்டமா இருக்கும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மாதிரி நம்ம போற பயணம் ரொம்ப டஃப்பா இருக்கலாம். ஏன்டா இதுக்குள்ள நுழைஞ்சோம், இதுக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராதோ அப்படின்னு நிறைய நேரத்துல நீங்க யோசிச்சிருக்கலாம். அது உறவா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், பண ரீதியா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், மன அமைதியா கூட இருக்கலாம். ஏன் நமக்கு இந்த வேலை அப்படின்னு சில நேரம் தோணும். பட் நீங்க கவனிங்க, அப்படி போய் அப்படி விளைற நேரத்துல, சரியான நேரத்துல சரியான மனிதர்களோ சரியான தருணமோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம். சரிதானே? யோசிச்சு பாருங்க. திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபேவர். எனக்காக எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் லக்கி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப லக்கியா இருக்கேன் அப்படின்றத நீங்க முதல்ல நம்பணும். என்ன கார்டு வருது பாருங்க, ஸ்பீட் எடுங்க. இப்படியே உட்காந்துராதீங்க, நடக்குமா நடக்காதா. இங்க பாருங்க, நல்ல ஒரு ஆரோக்கியம், ஒரு ஃபுல்ஃபில்டான இமோஷனல் ஜேர்னி. சில நேரம் நமக்கு என்ன தோணும்னா, எல்லாம் வெளியில பார்க்க நல்லா இருக்கு, மனசுக்குள்ளதான் கொஞ்சம் ரணமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னுமே உங்களுடைய கம்யூனிகேஷன்,
உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடன் அப் பண்ணுங்க. பொறுமையா இருக்கிறது நல்லது. பட் எவ்வளவு காலமா பொறுமையா இருக்க போறீங்க? பாருங்க, யூ வில் ஓவர் கம். எல்லாமே உங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், உங்க போராட்டங்கள் எல்லாமே நிரந்தரமானதல்ல. இந்த போராட்டம் எல்லாம் அப்படின்ற நேரத்துல நீங்க அப்படியே அவிழ்த்து விட்டுட்டு இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பணம், பொருள், இன்பம், உறவுகள். நம்ம எல்லாருக்குமே என்னன்னா, அன்பு கொடுக்கறதுக்கு யாராவது இருந்தா அதோட நான் அதை டேக் ஆஃப் ஆயிடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்ப என் வாழ்க்கையில கிடைக்காம இருக்கிறனாலதான் என்னால நிறைய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லிமிட்டேஷன்ஸை உடைச்சிருங்க இந்த அக்ஷய திருத்தியில இருந்து. ஏன்னா இந்த வீடியோவை நீங்க அட்ராக்ட் பண்ணல, இந்த வீடியோ உங்களை அட்ராக்ட் பண்ணிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களை ஏன் தெரியுமா தேடி வந்தது? பிகாஸ் யூ டிசர்வ் இட். நீங்க டிசர்வ் பண்ணலன்னா இந்த வீடியோ உங்களை எப்படி தேடி வரும் சொல்லுங்க? எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் தமிழ் பேசுறாங்க, எல்லாருக்குமா இந்த வீடியோ கண்ணில் படுது? கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உருவாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தாங்க இன்னும் தயாரா இல்லை. பாருங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு. இவரை பாருங்க, கையை பிடிச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன். இந்த சின்ன பசங்களாம் சொல்லல, நான் போக மாட்டேன்னு. அந்த மாதிரி நீங்க தான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஒரு கையில இந்த உலகத்தையே நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிகமிங் வெரி கான்ஃபிடென்ட். இங்க பாருங்க, உங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா, சக்சஸ். இன்னுமே எனக்கு சக்சஸ் தான்டா. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நோ ஓவர் திங்கிங். ஐ எம் லக்கின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்ண போறேன் ஐ எம் லக்கி. ஏன்னா இந்த வீடியோவை நான் பார்த்ததோ இல்லை உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நீங்க எதிர்பார்க்கிற உறவுகள் எல்லாமே, செல்வம், செழிப்பு அபண்டன்ட்டா உங்களை சேரணும். நீங்க இப்ப கமெண்ட் பண்ண போற ஏஞ்சல் நம்பர் 505 கமெண்ட் பண்ணுங்க. விண்ட்ஃபால் கவுண்ட் 505 கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த கார்டை பார்த்தோன்னே இதெல்லாம் வருது. விண்ட்ஃபால் கவுண்ட் 505 இத சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்க, ஃபேஸ்புக்ல என்னோட பேஜ் பாருங்க, இல்ல என்னோட யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் பாருங்க. அழகா உங்களுக்கான மிரக்கிள் கோட், ஸ்விட்ச் வேர்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கேன், டைமிங் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. விண்ட்ஃபால் கவுண்ட் 505 இதையும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஐ எம் லக்கி, ஐ எம் அபண்டன்ட், ஐ டிசர்வ். நான் எனக்கு எது வேணுமோ அதுதான் நான் கேட்குறேன். இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. I want to tell you, you are in the right place. ஒரு பக்கம் முடியுமா அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் இந்த வீடியோ இது முடியுமா முடியாதான்லாம் கிடையாது. இது உனக்காக மட்டும்தான், எடுத்து ஓடி போயிரு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் எடுத்துடலாமா? ஓடி போயிருங்க. நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் உங்களை சேரப்போகுது. போதும்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹீலிங்கும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய லைட் கோட்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. லெட் த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு யூ. யோர் வெயிட் இஸ் ஓவர். இனிமே நீங்க வெயிட் பண்ணவே வேணாம். அழகா எழுந்து தாராளமா சந்தோஷமா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் அள்ளிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த ரீடிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஆல் த வெரி பெஸ்ட்.